நார்மல் கான்செப்ட் தான், ஆனால் வேற இதில் போட்டிருக்காங்க. என்ன ரேட்டிங் சொல்லுவீங்க அவுட் ஆஃப் 10? 10க்குனா 6 தான். Yeah, it's nice. IMDbல 8.8 வியூ பார்த்து சரி வேணாங்க, ரொம்ப டயர்டா எப்படி பேய் பாக்கால பேக்கானே தெரியல ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் சொதப்பி வச்சிருக்கானுங்க. பார்க்கலாம் ஒரு தடவை. போன இதுக்கு இது பரவாயில்ல. ஓகே, நிறைய கொரியன் சீரிஸ் அனிமேயோட ரெஃபரன்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு. எல்லா ஜுட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பட் இதெல்லாம் கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 5ல் 6 ஆகும். கிராஃபிக்ஸ் செம்மையாக இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது, மூவி குவாலிட்டி டீசெண்டாக இருந்தது. மூவி பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தோம். அந்த அளவுக்கு மோசம் இல்லை. ஒன் டைம் பொறுமை இருந்தால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் டீசென்ட், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் காமெடி தான். என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? ரேட்டிங் ஒரு 6.5 கொடுக்கலாம். கண்டென்ட் டைம் பாஸ் இருக்கு. வணக்கம். அரண்மனை 4 பரவாயில்ல, 4 பார்ட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் கொஞ்சம் சுமாராக இருந்தது. இந்த 4th பார்ட் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் போர் அடிக்காமல் போகுது. காமெடியாகவும் இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது. ஓரளவு பார்க்கலாம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 7.5. நல்லா அரண்மனை 1, 2, 3, 4 எல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, இல்லை அதோட ஒப்புடைய அதே மாதிரி தான் கதை எழுதுறேன். ஓகே, நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். பட் சில படம் ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து லைட்டாக சில ஹிடன் கண்டென்ட்லாம் வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. அதை வந்து பர்பஸாகவே வந்து வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஓகே தான், ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 ஒரு 7. முந்தி இருந்த சுந்தர் சியோட அரண்மனையோட அந்த விறுவிறுப்பு இது கொஞ்சம் நடுவில் தடுமாறுற மாதிரி இருக்கு. அவரே தடுமாறுற மாதிரி இருக்கு. கதையை எப்படி மேற்கொண்டு கொண்டு போறது சொல்லிட்டு. அதனால பரவாயில்ல. பட் ஆனால் பழைய இந்த 3ல் 1, 2, 3ல் இருந்த விறுவிறுப்பு இதில் இல்லை, கம்மியாகுது. சில நேரத்தில் ரொம்ப தொய்வாக தான் இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? என்ன ஒரு 5 கொடுக்கலாம். லண்டன் டைம் பாஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். அரண்மனை 4 வந்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் சுந்தர் சி மசாலா ப்ரீவியஸ் சீரியஸ் மாதிரி தான். ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. பட் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். பசங்களுக்கெல்லாம் காமெடி கொஞ்சம் பிடிச்சிருக்கும், யோகி பாப் காமெடி. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சும்மா அந்த கொரியன் சீரியஸ் மாதிரி அனிமேஷன்லாம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள். அவுட் ஆஃப் 10 நான் வந்து 6 கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் அந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஓகேவாகவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. பட் ஆனால் போக போக கொஞ்சம் சீரியல் மாதிரி போயிட்டு கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஐ மீன் சொதப்பிட்டாங்கன்னா எக்ஸ்பெக்டட் தான், ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ எல்லா இந்த பேய் படத்துலேயே வர மாதிரி அந்த காப்பாற்றுறது அதே சீக்வன்ஸு எல்லாருமே கெஸ் பண்ண முடியறதா இருக்கும். ஸோ ஒரு டைம் வந்து வாட்ச் பண்ணலாம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 6 கொடுப்பேன் நான். இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 6 out of 10.